ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் ஒரு ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நாளாகவே பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி இந்த சுச்சுவேஷனில் நான் பேசுவேன். நான் நெவர் எக்ஸ்பர்ட். ஏன்னா நம்ம லைஃப்புங்கிறது ரொம்பவே அன்பிரிடிக்டபிள்னு சொல்லுவாங்க. நம்ம எதுவுமே எதிர்பார்த்து நம்மளுக்கு வரதில்லை இல்லைங்களா? லைஃப்பில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும், மேடும் இருக்கும், பள்ளம் இருக்கும், சந்தோஷம், துக்கம், நியூட்ரல், சில டைமில் அக்செப்டன்ஸ் இருக்கும், ரிஜெக்ஷன் இருக்கும். சில இடத்துல நம்ம ஃபைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்து நடக்கலையே, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலையே, நம்ம ஃபைட் பண்ணாதான் கிடைக்கும் அப்படிங்கிறதுலும் இருக்கும். சில இடத்துல அதுவாக நம்ம தேடி வரும். சில டைமை நம்மளே விட்டு கொடுக்க வேண்டியதாகவும் இருக்கும். எப்படி நடந்தாலும் சரி, லைஃப் நம்மளை ஒரு ஃப்ளோவில் கொண்டு போகுதுன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களா? இது சொல்கிறதுக்கு பெரிய ஞானி அந்த மாதிரி இல்லை. எல்லாருமே ஒரு சர்டன் பாயிண்டில் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம். அட்லீஸ்ட் கடைசியில் நம்மளுக்கு இன்னர் பீஸ் அப்படிங்கிறதாச்சும் ஒன்று வேணும், ஒரு நிம்மதிங்கிறதாச்சும் ஒன்று வேணும். அது இதுன்னெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க நமக்கு நாம் உண்மையாக இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்கணும். அவங்களுக்காக இவங்களுக்காக அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி திங் தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். தென் சரி, குழந்தையா இருக்கோம், பிரச்சனை இருக்காது. சரி, ஒரு புது நாட்டுக்கு போகிறோம், இல்லை புது இடத்துக்கு போய் நம்மளோட லைஃப்பை அம்மா அப்பா ஸ்டார்ட் பண்ண நினைக்கிற நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன குழந்தைகளும் ஃப்ளைட் க்ராஷில் இறந்துருக்காங்க. சரி, படிக்கவாச்சும் போகலாம் அப்படின்னாலும் அங்கே என்ன நடக்குது? ஹாஸ்டலில் தங்கிதான், சரி அம்மா அப்பாவுக்கு வசதி இல்லை, ஹாஸ்டலில் தங்க வச்சாங்க அப்படின்னாலும் யார் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்கார்டு அங்கே வச்சுருக்காங்களோ அவங்களாலேயே ரேப் பண்ணப்பட்ட குழந்தைகளும் இருக்காங்க. 12 வயசு பொண்ணு பார்க்கலாம் நீங்கள். சரி, பெரியவங்களானக்கப்புறம் காலேஜ் போகலாம் அப்படிங்கும்போது, சரி காலேஜ் போயிட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மத்தியானம் லஞ்சுக்கு போய் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் போனவங்களுக்கு கிராஷ். எங்கேயோ போயிட்டு இருந்த பிளேன் நம்ம பில்டிங் மேலே விழுகணும்னு இருக்கா? அப்படி கிராஷ் ஆனவங்களும் இருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு நிமிஷம் நினச்சிருக்க மாட்டாங்க, அடுத்த கிளாஸ்க்கு என்ன பண்ணணும், டக்கு டக்குன்னு சாப்பிட்டு என்ன அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும், என்ன புக் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கனவுகளோடு இருந்திருப்பாங்க. சரி, கல்யாணம் ஆச்சு பண்ணலாம், அப்படியாச்சும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி இது பண்ணாலும், சரி நம்ம பொண்டாட்டி தான் சொல்லி நம்பி வெளியே ஹனிமூன் போனவங்களும் சரி, வரும்போது பொண்டாட்டி மட்டும் வீட்டுக்கு வந்திருக்கா, புருஷன் மர்கையாக தான் இறந்துட்டாங்க. அந்த பொண்ணு பண்ணாங்களா, இல்லை கூட இருக்கவங்க பண்ணாங்களா, அந்த பொண்ணோட மென்டல் ஸ்டேட் என்ன, எல்லாமே இப்போ வரைக்கும் பெரிய கொஷின் மார்க் தான். அவங்க நினச்சிருப்பாங்களா, சரி நம்ம கல்யாண வாழ்க்கை புதுசாக ஆரம்பிச்சிருக்கு, இப்படி முடியும்னு நினச்சாங்களா? கண்டிப்பாக கிடையாது. சரி, வேலைக்காச்சும் இன்னொரு நாட்டுக்கு போய் இது பண்ணலாம், நம்ம இங்கே படிப்பு முடிச்சுட்டு வெக்கேஷன் இதெல்லாம் இது பண்ணியாச்சு, சரி படிப்பு முடிச்சாச்சு, அடுத்த இதுக்கு கண்ட்ரிக்கு போய் ஒரு கெரியர் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சவங்களும் ஃப்ளைட் க்ராஷில் இறந்துருக்காங்க. சரி, வெக்கேஷனாச்சும் போகலாம் அப்படின்னு போனவங்களும் சரி ஃப்ளைட் க்ராஷில் இறந்துருக்காங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம லைஃப்பில் அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, சரி வயசாகிடுச்சு, நம்ம என்ன தான் பண்ண போகிறோம், வீட்டில் இருந்துட்டு இது பண்ணோம். சரி, முதியோர் இல்லத்தில் பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ பாரம் இல்லாமல் நாம் முதியோர் இல்லத்துக்கு போய் நம்ம ஏஜ் ஆளுகளோடு இருந்து நிம்மதியாக கடைசி நாட்களை கழிக்கலாம் அப்படின்னு பார்த்தாலுமே, அங்கே போடப்பட்ட உணவில் ஃபுட் பாய்சன் ஆகி இறந்தவங்களும் இருக்காங்க. ஸோ 6லும் சாவு தான், 100லும் சாவு தான். இந்த பழமொழியோட விளக்கம் நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். எந்த வயசாக இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, கடவுள், நான் மென்ஷன் பண்ணுறது இப்படி தான், லார்ட் ஈஸ் அண்ட் ஐ ஆல்வேஸ் ட்ரஸ்ட் ஹிம். ஸோ அவர் கூப்பிடும்போது, இன்னாருக்கு இந்த டைமுங்கும்போது அவங்க கூப்பிடும்போது, மரணங்கிறது ஒன்று வரும்போது கண்டிப்பாக வி ஹாவ் டு அக்செப்ட் இட். என்ன, நம்மளை விட நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்கவங்க, நம்ம மேலே அன்பு வச்சுருந்தவங்க, அவங்க கொஞ்சம் மூவ் ஆன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சில நேரம் கொஞ்சம் நாட்கள், சிலருக்கு கொஞ்சம் மாதங்கள், சிலருக்கு சில வருடங்கள்னு கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி க்ராஸ் பண்ணிவிட்டு, ஆனால் என்ன, அவங்க லைஃப்பை அவங்க எண்ட் ஆஃப் த டே அவங்க லைஃப்பை அவங்க லீட் பண்ணி தான் ஆகணும். இவங்க போயிட்டாங்களே நானும் கூட போகணும் முடியாது. அந்த பர்சன் வந்ததோட பர்பஸ் முடிஞ்சிச்சு. ஸோ ஓகே, போயிட்டாங்க. சரி, அடுத்து இது நம்மளோட பர்பஸ் என்ன, நம்ம
படைக்கப்பட்டதுக்கு ஒரு பர்ப்பஸ் இருக்குது. அந்த பர்ப்பஸை நோக்கி நம்ம போய் தான் ஆகணும். எல்லாமே கடப்பது தானே வாழ்க்கை. கடப்பதும் கடந்து போவதும் தானே வாழ்க்கைன்னு இருக்கும் இல்லைங்களா? இது வந்து நான் சண்டே போயிட்டு வந்துட்டு துணியெல்லாம் துவைச்ச துணியெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் பாப்பா அது ஊர்லேருந்து. அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த வீடியோ தான் இது. ஸோ இந்த 6லும் சாவு 100லும் சாவு அப்படிங்கிறது இந்த பழமொழி எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, மகாபாரதத்தில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு இதிகாசம்னே சொல்லலாம். அதில் ஒவ்வொரு கேரக்டருமே வந்து எனக்கு ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகும் ஒவ்வொரு விதத்துலேயும். எனக்குள்ள நெகட்டிவ் ஒருத்தன் நெகட்டிவாக தெரியுனா அவன்கிட்ட நம்மகிட்ட அவனோட நம்மளோட தேவை அவன் ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா அவன் தப்பாக தெரியுவான். அவன் கெட்டவங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒருத்தன் இல்லைன்னா. அதே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒருத்தன் இருந்தானா அவன் நல்லவன்னு சொல்லுவான். அதே எதிர்பார்த்தது இல்லைன்னா அவனுக்கு கெட்டவன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஆனால் மகாபாரதத்தை பொறுத்தளவு என்னை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு கேரக்டருமே வந்து என்னை பொறுத்தளவுக்கு ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணது. அதில் 6லும் சாவு 100லும் சாவுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மகாபாரதம் போர் தொடங்குறதுக்கு முன்னாடி கௌரவர்களில் வந்து 100 பேர் இருக்காங்க. இங்கே 5 பேர் இருக்காங்க நம்ம பஞ்சபாண்டவர்கள். சரி யாராச்சும் இங்கே போர் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் வந்து நீங்கள் பாண்டவர்களோடு சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது கௌரவர்கள்லேருந்து ஒருத்தர் மட்டும் நியாயம் நீதி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட தேர் மட்டும் இந்த பக்கம் வந்து சேர்ந்துக்குச்சு. சரி இங்கே இப்போ 99 பேர் ஆச்சு. இந்த பக்கம் பஞ்சபாண்டவர்களானா 5 பேர் மட்டும்தான். பஞ்சபாண்டவர்களோட அம்மா போய் கேட்குறாங்க கர்ணன் கிட்ட, கர்ணா எப்படி இருந்தாலும் சரி உன் அண்ணன் தம்பி கூட நீ உன் தம்பிமார்களோட சேர்றது தான் நியாயம். அவங்களும் உன் தம்பி தான். ஆனால் உன்னோட இந்த தம்பிகளோட சேர்றது தான் நியாயம். நீ பாண்டவர்களோடையே வந்து சேருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கர்ணன் வந்து சொல்கிறாரு, துரியோதனன் வந்து என் மேலே வச்சுருக்க நட்பை வந்து நான் பெருசாக மதிக்கிற பெரிய கற்பாக நான் யோசிக்கிறேன். இப்போ நான் 5 பேர்த்து கூட சேர்ந்து 6வது ஆளாக வந்தாலும் எனக்கு சாவு நிச்சயம்தான் அந்த போரில். அங்கே ஏற்கனவே 99 பேர் இருக்காங்க. நான் போய் 100வது ஆளாக சேர்ந்தாலும் அந்த இடத்துல எனக்கு சாவு நிச்சயம்தான் தெரியும். போருங்கிறது கண்டிப்பாக மரணங்களை எதிர்நோக்கி போகக்கூடியதாகவும் இருக்கும். வெற்றி தோல்விங்கிறத தவிர மரணங்கிறது ஒரு விஷயங்கிறது இருக்கிறத ரியலிட்டி நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் என் நண்பனான துரியோதனன் பக்கமாக நின்றுக்கிறேன். 6லும் சாவுதான் 100லும் சாவுதான். இந்த பழமொழிக்குடைய அர்த்தம் இதுதான். இது எவ்வளோ பேர்த்துக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. எனக்கு நான் ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் பேக் வந்து ஐ யூஸ் டு ஹியர் மகாபாரதம். அந்த இடத்துல நான் கேட்கும்போது எனக்கு ரொம்பவே இன்ஸ்பயர் ஆனது அந்த இடத்துல. ஸோ அது இன்றைக்கி நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைஃபுங்கிறது எல்லாமே அக்செப்ட் பண்ணி போகிறது தானே. ஸோ அக்செப்ட் எவ்ரிதிங். சில டைம் டைஜஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அதையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு போயிடணும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்